Peace be with you, my dear brothers and sisters in Christ. கிறிஸ்தின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மறுபடியுமாக இந்த மாதம் இன்னொரு இந்த பிகேபி காரணத்தினால இன்னொரு வீடியோ செய்கிறோம். மறுபடியுமாக இந்த வீடியோவில் சந்திப்பதில் சந்தோஷம். We have to do another video in this month, alternate Sunday service because of this MCO. Happy to meet you all in this video. I hope you all are praying and reading the word of God, meditate the word of God. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அன்னாட ஜெபிக்கிறீங்க, இறைவார்த்தை படிக்கிறீங்க, வார்த்தை தியானிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் எப்போதும் வாரம் வாரம் நான் சொல்கிறேன். இது no more time for playing, ரிலாக்ஸிங், அதெல்லாம் முடிஞ்சு. நீங்கள் நேரத்தை வீணாக்கிற காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ இயேசுவை தேடுற காலம். Now the time is to seek Lord Jesus, to look for Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை தேடுற நேரம் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நீ தேடி ஆகணும். If you want to be safe, you want to have an enjoyable life, a joyful life, a peaceful life, you have to seek Lord Jesus. ஒரு அமைதி, சமாதானம், சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா? நீங்கள் இயேசு ஆண்டவரை தேடி ஆகணும். வேறு வழி இல்லை. இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய நேரம் கொடுத்துட்டார். God have given us ample of time for us to seek Him. அவரை தேடுறதுக்கு நிறைய நேரம் கொடுத்துட்டாரு. நம்ம தேடலை. We never seek Him. We just take life, enjoy, happy go lucky. நம்ம அவரை தேடவே இல்லை. சந்தோஷமாக நம்ம காரியங்களை பார்த்தோமே தவிர இயேசு காரியங்களை நம்ம பார்க்கல, இயேசு தேடலை. இப்போ ஆண்டவர் சாத்தானுக்கு நேரத்தை கொடுத்து, சாத்தான்கிட்ட இந்த உலகத்தை கையில் கொடுத்து சொல்லிட்டார், நீ என்ன சரியோ செய்யி, ஏன்னா என் பிள்ளைங்களை மட்டும் தொடாத, என் பிள்ளைங்க உயிரை நீ எடுக்காதன்னு. God have given a permission to the Satan to destroy the world, but God already instructed him not to touch his children. Those who seek Lord Jesus, யார் இயேசு தேடி இயேசு பின்னால் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. The salvation belongs to those people who seek Lord Jesus. ரட்சிப்பு வேணுமா? இயேசு கிறிஸ்து ஆண்டவரை தேடி அவர் பாதத்தில் அமருங்க, அவரை தேடுங்க, ஆவியானவர் காட்டுற வழியில் வாழுங்க, ஜபிங்க, இறை வார்த்தையை படிங்க. ஆல்வேஸ் ப்ரே, ரீட் த வேர்ட் ஆஃப் காட், லிசன் டு த டீச்சிங் ஆஃப் த லார்ட் ஹோலி ஸ்பிரிட், லேர்ன் டு பி ஒபீடியன்ட். எப்படி கீழ்ப்படியணும்னு பழகுங்க. உங்களுக்கு ஆபத்து அவசரத்தில் நீங்கள் இயேசு தேடுறதோட எப்போதும் தேடுங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வேண்டிய போது இயேசு தேடாதீங்க. டோன்ட் சீக் லார்ட் ஜீசஸ், don't look for Lord Jesus according to your convenience and circumstances. Seek Him every day. Seek Him every day. Then only you will have a joyful life, a peaceful life. Amen. Today, I want to share with you all Luke chapter 16, verse 19 to 31. இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் எடுத்துக்கொண்டது லூக்காஸ் அதிகாரம் 16, வசனம் 19 31 வரைக்கும். வசனம் 19 31 வரைக்கும். Verse 19 to 31, Luke chapter 16. Okay, the rich man and Lazarus. அந்த பணக்காரன் லாசருஸும் ஒரு பிச்சைக்கார லாசருஸும் ரெண்டு பேரோட கதை. மீன் இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் எப்படிப்பட்ட நியாயாதிபதி. Our God is a fair God and our life is a test. நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தில் ஆண்டவர் உன்னை வாழ வைக்கிற இந்த காரியமே ஆண்டவர் உன்னை பரிசோதிக்கிறார். லைஃப் இஸ் அ டெஸ்ட். காட் ஆல்வேஸ் டெஸ்ட் அஸ். ஆண்டவர் எப்போதும் நம்மளை பரிசோதிக்கிறார். காட் ஆல்வேஸ் டெஸ்ட் அஸ். in this message we learn about obedient and disobedient, the rich and the poor, people's faith and believing. எப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிற அதை பற்றி இந்த வசனத்தில் நம்ம படிக்கும்போது நம்ம பழகுறோம். ஏழைக்கும் பணக்காரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. Sometimes in life when we have everything we forget about God. வாழ்க்கையில் சில வேளையில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும்போது, எல்லாமே கிடைக்கும்போது நம்ம ஆண்டவரை மறந்துடுறோம். We forget about God. We don't even have the courtesy that we need God in our life. நம்ம ஆண்டவரை மறந்துடுறோம்.
ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தேவை அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். அவரை தேட மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், இறை வார்த்தையை படிக்க மாட்டோம். We don't seek Lord Jesus, we never pray, we never read the word of God, and we never even go to church. திருசபைக்கு போகிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இன்றைய வாழ்க்கை, இப்படி தான் நம்ம வாழ்ந்தோம். ஆமென். This is how we live, we carry on with our life. That's what we are doing, and we never even have time to think that there is a God and He is through living. அங்கே நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு தேவன் இருக்கிறார், அவர் உயிருள்ள தேவன், மகா பெரிய பரிசுத்தர், நம்மளை படைத்தவர். நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியமும் அவருக்கு தான் தெரியும், அவர் தான் செய்ய முடியும். நம்ம மறக்கிறோம். we forget about our creator. Only the creator know what to do in our life. If our life goes wrong, only the creator can come and adjust back your life to normal. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் ஏதாச்சும் தப்பான காரியம் நடக்குதா, தப்பாக போயிடுதா, உன்னை படைத்தவர்னால மட்டும்தான் அதை சரிப்படுத்த முடியும். அவர் மட்டும்தான் வந்து நம்மளை சரிப்படுத்த முடியும், நம்மளை வழி நடத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. We forget about God and we always go after the things of this world like money, property, possession. நம்ம ஆண்டவரை மறந்துட்டு இந்த உலகத்தின் பின்னால் போய் பணம் சேர்க்குறோம், பொருளாதாரத்தை சேர்த்துக்கிறோம், சொத்து பத்துக்களை சேர்த்துக்கிறோம், நம்ம பதவியை உயர்த்திக்கிறோம், எல்லாமே. பட் நவ் இன் திஸ் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் ஆல் திஸ் திங் இஸ் வேஸ்ட். இப்போ உள்ள காலகட்டத்தில் நீ எவ்வளோ பணம் செய்ய, மணி, யோர் பொசேஷன், யோர் ப்ராப்பர்ட்டி, யோர் பொசிஷன், ஆல் வேஸ்ட். யூ வில் நெவர் நோ டுமாரோ யூ வில் பி அலைவ் ஆர் நாட். நாளைக்கு உயிரோடு இருக்கியா, அதான் முக்கியம். இப்போ உயிர் தான் முக்கியம், உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம். நீ உயிரோடு இருக்கணுமா, ஏசு ரொம்ப முக்கியம். நவ் யோர் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ வாண்ட் டு பி அலைவ், லார்ட் ஜீசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யோர் லைஃப், அண்ட் த டீச்சிங் ஆஃப் த லார்ட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யோர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து ஆண்டு இருந்தால் தான் உங்களால் சரியாக வாழ முடியும். ஒன்லி லார்ட் ஜீசஸ் can give you the right life and the exact life that what God wants you to live. Don't think just going to church and paying your tithes is enough to please God. சும்மா திருச்சபைக்கு போகிறதும் டைட்ஸுக்கு தஸ்ம பாதம் கொடுக்கறது மட்டும் போதும்னு நினைக்காதீங்க ஆண்டவரை திருப்திப்படுத்த. அது ஆண்டவரை திருப்திப்படுத்தாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அது வந்து ஒரு பரிசோதனை. If now God bless you, remember always, when God bless you, God give you everything. It's a test in your life. In the Bible, many times I already told you all that God asks us to seek Him. இறை வார்த்தை மூலியமாக நான் நிறைய வார்த்தை உங்கள் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேன். ஆண்டவர் வந்து அவரை தேட சொல்கிறாரு, அவரை தேட சொல்கிறாரு. God wants you to seek Him, and always God wants to see what you are doing with your blessing. உன்னை கொடுக்குற ஆசீர்வாதத்தில் நீ என்ன செய்கிறன்னு ஆண்டவர் எப்போதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். என்ன செய்கிறீங்க? ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்களா? ஆமென். Are you helping the poor, the needy people around you? Are you a helping minded person, a kind person? And நீ உண்மையிலேயே உதவி செய்கிற மனப்பக்குவம் உனக்கு இருக்கா? நீ உண்மையிலேயே உதவி செய்கிற ஆளா? நீ உண்மையிலேயே மற்றவங்களை நேசிக்கிறியான்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ if you are so stubborn and you are so selfish and you never think about others, you are only thinking about yourself, never listen to God's instruction and never follow the commandment of God, never follow the teaching of the Lord Holy Spirit, then what's the point? God have to bless you. Why God must save you? Why God must bless you? இன்றைக்கி ஒரு உதாரணம், நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நீங்கள் ரொம்ப ஈகோவா, ரொம்ப பிடிவாதமாக, உங்களை மட்டுமே யோசித்து சுயநலமாக, உங்களை மட்டுமே யோசித்து பிறரை யோசிக்காமல், பிறரை நேசிக்காமல், உங்களுக்கு மட்டுமே நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா
ஆண்டவரோட இறைவார்த்தையை படிக்காமல், ஜெபிக்காமல், ஆவியானவர் கற்றுக் கொடுக்கறத கேட்காம, கீழ்ப்படியாமல் இப்படியே இருந்தீங்கன்னா என்னத்துக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்? என்னத்துக்கு ஆண்டவர் உங்களை காப்பாற்றணும்? ஜஸ்ட் திங்க், சிட் அண்ட் திங்க். ஒன் டே த ஜட்ஜ்மெண்ட் வில் கம் அவுட் ஆஃப் சடன். தட் டைம் யூ ரிக்ரெட், நோ பாயிண்ட். ஒரு நாளைக்கு ஆண்டவரோட தீர்ப்பு, நியாய தீர்ப்பு திடீர்னு வரும் நம்ம வாழ்க்கையில். திடீர்னு வரும். அது எப்போ வரும்னு தெரியாது. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. திடீர்னு ஆண்டவரோட நியாய தீர்ப்பு ஒரு நாளைக்கு வரும் பொழுது அந்த டைமில் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஐயோ இது ஆயுது, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. அதனால் இப்போ நீ நல்லா இருக்கும்போது while you are okay, while you are fine, while your health is there, seek Lord Jesus. Because you always, I'm telling you again, God have given ample of time to repent and pray. ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய நேரத்தை கொடுத்துட்டார். இந்த உலகத்தில் நிறைய நாள் கொடுத்துட்டாரு. நீ மனமாற்றம் அடைஞ்சு ஜெபிச்சு இயேசுவை தேட நிறைய கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஜெபிக்காமல், we ignore God, we never pray, we prefer to pray according to our convenience and our circumstances. நம்ம ஜெபிக்காமல், இயேசுவை தேடாமல், நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஜெபிக்கிறோம், நம்மளோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜெபிக்கிறோம், நம்மளுக்கு தேவைப்பட்டால் போய் ஜெபிக்கிறோம். அதுவும் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் ஜெபிச்சுட்டா போதுமா, இயேசு கேட்டுருவாரா? அந்த மாதிரி டைமில் உனக்கு நேரம், உனக்கு தேவைப்படும் போது நீ போய் இயேசு முன்னுக்கு நின்றனா உன் ஜெபத்தை இயேசு கேட்பாரா? When you go to Lord Jesus, when you need Him according to your circumstances and situation, do you think God will listen to your prayer? Never. God will never listen to your prayer, because God have given you ample time to look for Him, to seek Him. Amen. Hallelujah. Hallelujah. At that point of time, when you looking for God, when seeking God according to your convenience and your situation, அந்த டைமில் நீங்கள் இயேசு உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இயேசு தேடும்போது, உங்களுக்கு வேண்டிய போது நீங்கள் இயேசு தேடும்போது, உங்களுக்கு இயேசு பற்றி கற்றுக் கொடுத்தவங்க, உங்களை நேசிக்கிறவங்க உங்களை விட்டு தூரமாக போயிருப்பாங்க. You see, at that point of time, when you want to seek God according to your convenience, circumstances and situation, those people who advise you about God, those people who love you, they might be far away from you. Maybe you can't see them, you can't ask advice from them, you cannot go to them at that point of time. That's why you see, just now we read in the Bible that Abraham telling to the rich Lazarus, there is a big deep pit lying between you and us. There is a deep pit lying between you and us. That means those who pray for you, those who love you, those who advise you to seek God, at that point of time when you need them, they might be far away from you. Amen. You cannot cross over to them, and they cannot cross over to you because of the deep pit lying in between of us. That's why I say, seek Lord Jesus. இயேசு தேடுங்க. நீ தேடும்போது உன்னோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவரை தேடும்போதும், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேடும்போதும், அந்த டைமில் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. உங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தவங்களோ, உங்களை அட்வைஸ் பண்ணவங்களோ, உங்கள் கூட இருந்தவங்க, உங்களை நேசித்தவங்க மேபி உங்களை விட்டு தூரமாக போயிருக்கலாம். நீங்கள் அவங்கள பார்க்க முடியாமல் போயிருக்கலாம். ஏன்னா நம்ம படிக்கிறோம், உனக்கும் எனக்கும் அவ்வளோ பெரிய, உங்களுக்கும் நம்மளுக்கும் அவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னு ஆபிரகாம் சொல்கிறாரு. அவரை இடைவேளை இருக்குது, உன்னால் இங்கே வர முடியாது, எங்கனாலையும் அங்கே வர முடியாது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் if you in your lifetime having good time,
without thinking about others and God. What will happen one day if you really need God? The support is not there. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் இருக்கிறனால நீ சந்தோஷமாக யாரையும் நேசிக்காமல் எல்லாரையும் நீ உதாசீனப்படுத்தி பேசி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு பேசி ஒரு ஆணவத்தில் ஒரு அகம்பாவத்தில் நீ இருக்கிற. என்றைக்கு நீ ஆண்டவரை தேடும்போது நீ எப்போ ஆண்டவரை தேடும்போது நீ தேடுன்னு நினைக்கிறியோ அந்த நேரத்தில் இவங்க எல்லாம் உன்னை சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை சுற்றி யாரும் உனக்கு அட்வைஸ் பண்ணியோ உன்னை ஜெபிக்கவோ உன்னை நேசிக்கவோ ஆள் இருக்காது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான், யூ நெவர் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காட் or be obedient or the teaching of the Lord Holy Spirit, you never follow the commandment of God, you never follow. அப்போ எவ்வளோ நாளைக்கு சொல்கிறது? எவ்வளோ நாளைக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருப்பீங்க ஆண்டவரை தேடாமல்? நம்ம ஒன்றும் கஷ்டமான காரியம் உங்களுக்கு சொல்ல கிடையாது, தேடுங்கன்னு சொல்கிறோம். உங்களுக்கு வேண்டிய தேவைகளெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆமென். நான் சொல்கிறேன், when you ignore all these things, when the time of suffering comes in your life, don't blame God. நீ உபத்திர காலம் உன் வாழ்க்கையில் வரும்போது இப்போ வரல, அதனால் நீ சந்தோஷமாக இருக்க. பொய் பித்தலாட்டம் பண்ணுறீங்க, ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறீங்க, ஆண்டவருக்கு எதிராக போகிறீங்க, போயிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படி கேட்குறீங்க. ஆனால் உபத்திர காலம் வரும்போது நீங்கள் ஆண்டவர் மேலே குறை சொல்லாதீங்க. நம்மளுக்கு அந்த அருகதை இல்லை. ஆண்டவர் மேலே குறை சொல்கிறதுக்கு we are not qualified. We don't have the authority to blame God. We cannot blame God when the suffering time comes because we never seek God. நம்ம ஆண்டவரை தேட கிடையாது. வசனம் 27 பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரன் என்ன சொல்கிறான்? பணக்காரன் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்கிறான்? ஆபிரகாம் அவனுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு பாருங்கள். You see the verse 27. What the rich man asking Abraham to send Lazarus back life to his brothers, to his house where he got 5 brothers, so that they don't come to the fire and regret there in the pain. See what Father Abraham answered them. He said, there are Moses and prophets to advise your brothers. If they never listen to them, even a man who come back to life also they won't listen. இன்றைக்கி அவன் சொல்கிறான், அந்த பணக்காரன் லாசருஸ் உயிரோட மறுபடியும் அனுப்பி ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான், மறுபடியும் அனுப்பி அவனுக்கு 5 பேர் சகோதரர்கள் இருக்காங்களாம், அவங்கள்ட்ட போய் சொல்லி அதனால் அவங்க நரகத்துக்கு வரமாட்டாங்க, என்ன மாதிரி இந்த நெருப்பில் கஷ்டப்பட மாட்டாங்கன்னு. ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? அவங்களுக்கு சொல்ல மோசஸ் இருக்கிறாரு, நிறையா தீர்க்கதரிசிங்க இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சொல்லி கேட்கலன்னா ஒருத்தன் செத்து உயிரோட சொன்னால் கூட கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். இன்றைக்கி இப்படி தான். If you refuse, and today, if you refuse to listen to the prophets and to the man of God around you, then even somebody die who come back to life, also you won't believe. அன்றதான் சொல்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி இருக்கிற தீர்க்கதரிசிகளோட உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மேன் ஆஃப் காட் பேச்சு நீ கேட்கலன்னா, ஒரு செத்து ஒரு ஆள் உயிரோடு சொன்னால் கூட நீ கேட்க மாட்டேன். இன்றைக்கி ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? why you all never believe? why you all never have the trust? Because you don't trust that Lord Jesus died for you and Lord Jesus came back alive, and you all never believe the Lord Holy Spirit. That's why you all don't trust what God is trying to tell you. You all never listen. That's the problem. இன்றைக்கி நீங்கள் இயேசு உனக்காக மரித்து உனக்காக உயிர் தெழுந்தால் நீங்கள் நம்புனீங்கன்னா, ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் கற்றுக் கொடுக்குற வழியில் நடந்தால் என் வாழ்க்கை சரியாக இருக்கும் நீங்கள் நம்புனீங்கன்னா, நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க விசுவாசம் இல்லாமல். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இயேசு உயிர் தெழுந்தார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆவியானவர் இருக்கிறாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் உங்களுக்கு பயம் வருது. அதனால தான் நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஆண்டவர் சொல்கிறத செய்ய மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி இப்படி தான்
We spend time to teach you. Hope that you will learn the best way how to please God. நாங்கள் வந்து நம்ம டைம் எடுத்து ப்ரே பண்ணி இன்டர்சீட் பண்ணி வி ப்ரே ஃபார் யூ, வி இன்டர்சீட் ஃபார் யூ, வி ஃபாஸ்ட் ஃபார் யூ. உங்களுக்காக நாங்கள் வந்து உபவாசம் எடுத்து உங்களுக்காக நாங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட மண்டிட்டு ஜெபித்து நேரத்தை செலவு பண்ணி ஜெபித்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஜெபித்து உங்களுக்கெல்லாம் சொல்லும்போது ஆண்டவரை எப்படி நீங்கள் திருப்திப்படுத்தணும், ஆண்டவரை நீங்கள் எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். But you all refuse to listen. How come every time we tell you the law never allow you to do this, the law never allow you to lie, the law never allow you to go there, go here, idolatry worshipping, idolatry food eating, everything that we tell you from the Bible, but you refuse to listen. We prove the word from the Bible to you also, you all refuse to listen. நாங்கள் சொல்கிறோம், இப்படி செய்யாத, இப்படி போகாத, இங்கே போகாத, இங்கே வராத, சத்துரு வச்ச சாப்பாடு சத்துரு காரியத்தில் கலந்துக்காத, சத்துரு வீட்டுக்கு போகாத, எல்லாம் நம்ம சொல்கிறோம். பட் யூ டோன்ட் லிசன். நீங்கள் கேட்க மாட்டீங்க. கேட்காம நீங்கள் அதையே செய்யும்போது எவ்வளோ நாளைக்கு நாம் போய் உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட போய் மன்னிச்சிங்க ஜெபிக்க முடியும்? How long do you think that we go to God and ask apologize for you? எவ்வளோ நாள் நம்ம கேட்க முடியும்? எவ்வளோ நாள் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார்? யோசிச்சு பாருங்கள். Bible already says this is not the time of forgiving your sin. இந்த டைம் கிடையாது. இது உங்கள் பாவத்தை மன்னிக்கிற டைம் கிடையாது. இது இயேசு தர டைம். Seek Lord Jesus for the salvation. Amen. Seek Lord Jesus for the salvation. This is the time of pandemic. God is allowing the devil to destroy the world. But God already instructed the devil not to touch his children. He got no right to disturb God's children. Like what God commanded Satan when he wanted to disturb Job. God said, you can give him any type of trouble, but you got no right to take his life. Same thing for us also. The same God, yesterday, today, tomorrow and forever. ஆண்டவர் சொல்லிட்டார் சாத்தான்ட்ட, இந்த உலகத்தில் நீ என்ன வேணாலும் செய், உலகத்தை அழி, ஆனால் என் பிள்ளைங்க மேலே கை வைக்காத, என் பிள்ளைங்க உயிர் எடுக்கவோ என் பிள்ளைங்க மேலே கை வைக்கவோ உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஜோப்பு காலத்தில் சொன்னது போல். ஜோப்பு காலத்தில் சொன்னார், அவனுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வேணாலும் கொடு, ஆனால் அவன் உயிரை நீ எடுக்காத அப்படின்னு சொன்னார். அவன் உயிரை எடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது. அதே தேவன் தான், நேற்றும் இன்றும் நாளையும் என்றென்றும் மாறாத தேவன். அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். I mean the same God, man, the same God. Just don't think, well, nothing happened to you, so you're okay. If you die, one time people will mourn for you for some times, and they begin to go on their life. But what happened if something happened different than that? You're paralyzed or you cannot move, you have to sit one place, and who's going to take care of you? வச்சு பாருங்கள். செத்துட்டிங்களா, ஒரே டைமில் போயிடும். கொஞ்ச நாள் அழுதுட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ கை கால் விளங்காமல் போய் உனக்கு வேறு என்னாச்சும் காரியம் நடந்துச்சுன்னா சாத்தான் என்ன வேணாலும் செய்வான். The devil can do anything. So my advice, my request is pray always, follow the teaching of the Lord Holy Spirit, follow the commandment of God, meditate the word of God. Now it's teaching. What I'm going to teach you all today. Last week I teach you all about the discouragement people around you, falling into the opinion of others. போன வாரம் என்ன கற்றுக் கொடுத்தேன்? உங்களை தடுக்கிறதுக்குன்னு ஆள் இருப்பாங்க. நீ என்னாச்சும் செய்றியா, உன்னை மட்டமாக பேசுறதுக்கு உன்னை தடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அவங்களோட சிந்தனையில் நீங்கள் போய் விழுந்துடாதீங்கன்னு சொல்லி. டோன்ட் கோ அண்ட் ஃபால் இன்டு த ஒப்பீனியன் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களோட அபிப்பிராயத்துக்குள்ளே போய் விழுந்துடாதீங்க.
இந்த வாரம் என்ன சொல்ல போகிறேன்? யூ டூ நாட் டுடே திஸ் வீக் யூ டூ நாட் நீட் டு ஃபைட் கிரிட்டிக்ஸ். உங்களை பற்றி மட்டமாக பேசுகிறவங்கள்ட்ட போய், உங்களை பற்றி தேவையில்லாமல் அபாண்டமாக சொல்கிறவங்கள்ட்ட போய் யூ டோன்ட் நீட் டு கோ இன் ஃபைட். நீங்கள் போய் அவங்கள போய் சண்டை போட வேணாம். அவங்கள்ட்ட சண்டை போட தேவையே, அவங்கள்ட்ட சண்டை போடவே வேணாம். do not fight with critics. Don't fight. You don't go and fight with critics. It's waste of time. Waste of time. உங்கள் நேரத்தை வீணாக்காமல் நீங்கள் தொடர்ந்து இயேசு கூட நீங்கள் நடந்து போகும்போது நிறைய காரியங்கள் இந்த மாதிரி நடக்கும். when you walk with Lord Jesus, you will face lot of people, and especially when you serve God, you will face a lot of discouragement people around you, and those people who always discourage you are more than those people who encourage you. உங்களை ஊக்கம் கொடுக்குறவங்களோட உங்களை மட்டமாக பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. God created you uniquely for an important assignment on earth that only you can accomplish. உங்களால் மட்டுமே செய்ய முடிஞ்ச காரியங்களுக்காக ஆண்டவர் உங்களை படைத்தார். அதை மட்டும் யோசிங்க. ஜஸ்ட் கீப் இன் யுவர் மைண்ட். உங்களால் மட்டுமே செய்ய முடிஞ்ச காரியங்களுக்காக ஆண்டவர் உங்களை படைச்சார்னு சொல்லி உங்கள் மைண்டில் வைங்க. உங்கள் சிந்தனையை மாற்றுங்க. சேஞ்ச் த வே யூ திங்க். சேஞ்ச் த வே யூ திங்க். தென் ஒன்லி யூ டோன்ட் கிவ் யுவர் டைம் டு கிரிட்டிக்ஸ். உங்கள் சிந்தனை நீங்கள் மாற்றினா தான் உங்களை பற்றி ஆள் என்ன பேசினாலும் அதை நீங்கள் சட்டை பண்ணிக்க மாட்டீங்க. அதை நீங்கள் சட்டை பண்ணிக்கவே கூடாது. நெவர் பிரிங் த கிரிட்டிக்ஸ் டு யுவர் மைண்ட். If you bring the critics to your mind, it will spoil all your life. The whole day, your whole life is gone if you listen to the critics. Amen. Hallelujah. Hallelujah. And never forget, there are more discouragement people around you than those who encourage you. Amen. Hallelujah. And the people will come and tell, and they will tell you, you are a wrong person. You got wrong ideas. You are doing wrong thing, wrong way, and they said you are not the right person to serve God. நீ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து தப்பான ஆள், நீ தப்பான ஐடியா கொடுக்குற, நீ தப்பான வழியில் போகிற, நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அருகதை இல்லாதவன், தகுதி இல்லாதவன். They will tell you so many things. You are backsliding, this, that, lot of things they will tell about you to discourage you, to put you down, so that you don't move. And they even call you are a bad Christian. You are not fit to be a Christian. They will tell you. That's all devil tongue, The people who discourage you is always around you. உன்னைக்கு மட்டமாக பேசுகிறவன், உன்னை வந்து உங்களுக்கு கீழே தள்ளுறவங்க ஆள் தான் நிறையா இருப்பாங்க உங்களை சுற்றி. நீலாம் ஒரு கிறிஸ்தவனா கேட்பாங்க, நீ கிறிஸ்டியனாக இருக்க லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. they will ask you, are you a Christian? You not fit to be a Christian and all these things. Don't fall into their opinion. Don't fall into their critics. It's all devil. சாத்தான், உங்களை சுற்றி இருக்கிற சாத்தான் பேசுகிறான். The devil is always discourage you and bring your mind to a doubting situation. சாத்தான் வந்து எப்போதும் உங்களை மட்டமாக பேசுகிறவன், உங்களை சந்தேகத்தில் கொண்டு போய் தள்ளுறவன், மற்றவங்க சிந்தனைக்குள்ளே உங்களை போய் வாழ வச்சிருவான். The devil always will put you into other people's opinion. Amen. And the Old Testament, you see, I take the story of Nehemiah. I teach you all about Nehemiah. The story of Nehemiah, example of Nehemiah. Nehemiah is not a priest, is not a pastor, he is not a man of God. Amen. Hallelujah. But he have an intention to rebuild Jerusalem. நெகேமியா வந்து ஒரு மேன் ஆஃப் காட் கிடையாது, ஒரு பாஸ்டர் கிடையாது, ஒரு பாதிரியார் கூட கிடையாது. அவருக்கு வந்து இந்த ஜெருசலமை மறுபடியும் கட்டணும். அந்த செவுரு, ஜெருசலம் செவுரு, அந்த வால் ஆஃப் ஜெருசலம். ஹி வாண்ட் டு பில்ட் பேக் த வால் ஆஃப் ஜெருசலம். பெபிலோனியன்ஸ் வந்து ஜெருசலம் மக்களை அடிமையாக இஸ்ராயேல் மக்களை அடிமையாக கொண்டு போய்
70 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள விடுவாங்க. ஆனால் நெகேமியாவோட சிந்தனையில் என்ன இருந்துச்சு, அந்த ஒரு செவுரு கட்டணும், ஒரு பார்டர், ஒரு செவுரு, அந்த செவுரை திருப்பி கட்டணும். ஆனால் ஏற்கனவே சண்டையில் உடஞ்சி போன செவுரை திருப்பி கட்டணும்னு சொல்லி Nehemiah want to build back the wall of Jerusalem. So when he see the wall, when he see the debris, he was discouraged. அந்த குப்பையை அந்த செவுரு உடஞ்சி அந்த குப்பைகளை அவ்வளோ குப்பையை பார்த்தோன்னே அவன் மனம் உடஞ்சான், சோர்வானான், மன உளைச்சலுக்கு ஆளானான். டிஸ்கரேஜ்மெண்ட்னா மன உளைச்சல். ஆளுங்க உங்களை மன உளைச்சல் தான் உங்களுக்கு நிறையா கொடுப்பாங்க. அந்த மன உளைச்சலுக்கு ஆளானோடனே, டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு ஆளானோடனே அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். ஆண்டவரே, இந்த குப்பையெல்லாம் நான் சரிப்படுத்தணும்னா என் கைகளை பலப்படுத்துங்க. He prayed to God to give him strength to his hands to clear the debris. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான், always don't let the discouragement to push you into other people's opinion. உன்னோட மன உளைச்சல்னால நீ மற்றவங்களோட அபிப்பிராயத்துக்குள்ளே போய் விழுந்துடாத. மற்றவங்க, நாட் எவ்ரிபடி அரவுண்ட் யூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஐ டோல் யூ லாஸ்ட் வீக். உங்கள் நண்பர்களை கூட நம்பாதீங்க, உங்கள் கூட்டாளிங்களை கூட நம்பாதீங்க. ஐ டோல் யூ ஆல் எவ்ரி டைம் 96% ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் யுவர் எனிமி. 96% உங்கள் நண்பர்கள் உங்களோட எதிரியாக தான் இருக்க முடியும். எதுலையாச்சும் கொண்டு போய் உங்களை தள்ளி விட்ருவாங்க, எதுலையாச்சும் கொண்டு போய் உங்களை மாட்டி விட்ருவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தட்ஸ் வை யூ நீட் டு ப்ரே. நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும்போது தான் ஆண்டவரோட வழிகள் உங்களுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரோட வழிகள் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நெகேமியா சிந்தனையில் இப்படி ஒரு பெரிய காரியம், நான் எப்படியாச்சும் அந்த செவுரு கட்டணும், ஜெருசலம் wall of Jerusalem, I want to build a wall of Jerusalem. Nehemiah's idea is there, but you see the discouragement, his enemy, and the people always discourage him. Amen. Hallelujah. This story always teaches the opportunity will come with the opposition. உனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு எதிர்ப்பும் வரும். இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஒரு வாய்ப்பு வருதா, இந்த காரியம் செய்கிறதுக்கு வாய்ப்பு வருதா? இப்போ 5 கூட்டாளி சேர்ந்து படிக்கிறீங்களா, அது ஒரு கூட்டாளி சொல்லும், எனக்கு மண்டேலேயே ஏறலாம், அப்படி சொல்லும், எனக்கு மண்டேலேயே ஏறல, எப்படி செய்யணும்னு தெரியல. இது மற்ற 4 பேரையும் கெடுத்துடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். Don't let these discouragement people who come into your life to spoil other people around you. ஸோ அவங்க கூட நீ சேராமல் இருக்கிறது நல்லது. டோன்ட் ஃப்ரெண்ட் வித் திஸ் டைப் ஆஃப் பீப்புள் who discourage you, condemn you, who always try to put you in trouble. So better avoid them. Amen. Avoid them. In Nehemiah chapter 6 verse 3 to 4, you see, verse 3 to 4, chapter 6, when they call him, they call Nehemiah to come and join them. See, Nehemiah's answer to them is, I got great things to do. I got no time to come and see you. I got no time to join you. Amen. Hallelujah. இன்னைக்கு நெகேமியா கூப்பிட்டாங்க, வா மீட்டிங்க்கு வா பேசுவானே. நெகேமியா என்ன சொன்னான், இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் சேர்றதோட நெகேமியா என்ன சொன்னார், எனக்கு நேரம் இல்லை, நான் இன்னும் பெரிய வேலையில் இருக்கேன், இதோட பெரிய வேலையில் இருக்கேன், என்னால் உன்னை பார்க்க முடியாது, எனக்கு நேரம் இல்லை சொல்லி அவாய்ட் பண்ணார். Nehemiah avoided them. He didn't want these discouraged people to be around them or to be with him. To be around him or with him. ஸோ இந்த மாதிரி ஆளெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி டிஸ்கரேஜ்மெண்ட் ஆளெலாம் வேணாம். உன் ஆசீர்வாதத்துக்கு தடுங்களாக இருக்கிற யாருமே உன் வாழ்க்கையில் தேவையில்லை. இன்றைக்கி நிறைய அப்படி தான். I have my own experience in this. Last time I used to have lot discouragement people around me. மன உளைச்சல் கொடுக்குறவங்க நிறைய பேர் எனக்கு கூட இருந்தாங்க. எப்போ நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சணும், அப்போ தான் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஆசீர்வாதத்தை நான் பார்த்தேன். when I throw away all of these people, I get myself far away from them, then only I can see the blessings of God in my life. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான், you must know how to defend yourself. In order to defend your friends or your family, you must defend yourself first. உங்களுக்கு காப்பாற்றிக்க தெரியும். You must come out of this discouragement. இந்த மன உளைச்சல்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். Leave these people.
இவங்கெல்லாம் விட்டு நீ வெளியே வந்தால் தான் யூ வில் நாட் ஃபைட் கிரிட்டிக்ஸ். இல்லைன்னா உன்னை பற்றி எல்லோரும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, உன்னால் முடியாது, உனக்கு இது, உனக்கு அது, அப்படியே. டோன்ட் ஃபைட் யுவர் கிரிட்டிக்ஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஃபைட்டிங் யுவர் கிரிட்டிக்ஸ். ஆமென். அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க டு ஸ்டாப் யூ? வாட் they will do? The tactics, the devil's tactics, Satan's tactic is give you a doubt, spoil your mind, give you a doubt. But those people who discourage you, உன்னை டிஸ்கரேஜ் பண்ண மன உளைச்சல் கூட சாத்தான் என்ன பண்ணுவான், உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி உங்களை பிரிக்க பார்ப்பான். ஏன்னா உங்களை மன உளைச்சல் கொடுக்குறவங்க, இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால நீங்கள் செய்கிற காரியத்தை ஸ்டாப் பண்ண முடியலையா, they cannot stop the things what you are going to do. First உங்கள் மேலே அபாண்டமான பழிகளை போடுவாங்க. they will ridicule you. Okay, ridicule you. They will spread rumors, they will threat you. உங்களை பற்றி அபாண்டமாக பழி போடுவாங்க, உங்களை பற்றி வதந்தி உண்டு பண்ணுவாங்க, உங்களை மிரட்டுவாங்க. ஆமென். அல்லேலூயா. எதுவுமே நடக்கலையா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, they will try to involve you some other things, meetings, some other meetings. I try to bring you to meet people to discourage you. This is what the discouragement people, இந்த மன உளைச்சல் கொடுக்குறவங்க இதுதான் செய்வாங்க. உங்களுக்கு உங்களை இருதயத்தை அவங்க உடைக்க பார்ப்பாங்க, உங்கள் சிந்தனையை உடைக்க பார்ப்பாங்க. உங்களை பற்றி இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்களா, சும்மா இருக்க மாட்டாங்க, உங்களை பற்றி ஏதாச்சும் அபாண்டமாக பழி போடுவாங்க. they will ridicule you, அபாண்டமாக பழி போடுவாங்க, உங்கள் மேலே வதந்தி உண்டு பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி, நீங்கள் அப்படி, நீங்கள் இது செஞ்சீங்க, அது செஞ்சீங்க, அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களை மிரட்டுவாங்க, உன்னை ஆள் வச்சு அடிப்பேன், உன்னை இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவேன், அப்படி. ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டான். பட் சும்மா உங்களுக்கு அந்த மன உளைச்சல் கொடுக்குறது, உங்களுக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி காரியம்லாம் செய்வாங்க. டு மேக் யுவர் ஒர்க் ஸ்லோ. நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் அந்த வேலையை அவசரமாக செஞ்சு முடிக்காமல் நீங்கள் மெதுவாக செய்ய, உங்கள் ஊழியத்தை கெடுக்க, ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற and those things they critique you because they want to make you slow down, so they want you to stop doing what you are doing. Example, like serving God. When you serve God, they will spread rumors about you, they will ridicule you, they will threaten you. So all these things you have to face. Your enemies, your critics, your enemies, the discouragement people want to prevent you from doing what the Lord has called you to do. ஆண்டவர் என்ன காரியம் உனக்கு வச்சிருக்காரோ செய்ய, உங்களை பயன்படுத்துறதுக்காக ஆண்டவர் என்னென்ன காரியம் வச்சிருக்கிறாரோ அந்த காரியத்தை தடுக்கிறதுக்கே இந்த மன உளைச்சல் வரும். The discouragement will come and the critics will come. இதுதான், that is the big trick that they use against you to stop you from the calling of God, and to stop you from doing what the Lord has called you to do, what God wants you to do. அதை நிப்பாட்டுறது, உங்கள் வாழ்க்கையில் வர ஆசீர்வாதத்தை நிப்பாட்ட, இந்த காரியம் ஆவியானவர் சொல்கிற காரியம் நீ செஞ்சால் தான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு அந்த காரியத்தை நீங்கள் எங்கடா செஞ்சிட போகிறீங்கன்னு சொல்லி உங்களை நிப்பாட்டுறதுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க they will discourage you. First உங்களுக்கு என்ன தெரியும்னா, number 1, first do not let your mind to critique you from doing what God wants you to do. Don't let your mind stop you or discourage you from what God wants you to do. ஏன்னா ஆண்டவர் உங்களை தான் மதர் டெஸ்ட் பண்ண. God tests you. God look at your mind. Have you have changed the way you think? Have you accepted? Have you changed the way you think? Have you accepted Lord Jesus in your life as your Savior? Are you following the teaching of the Lord Holy Spirit? Are you reading the Word of God? Are you meditating the Word of God? நிறைய இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை தான் மதர் டெஸ்ட் பண்ணுறாரு. God test your mind first. உங்களோட சிந்தனையை மதர் டெஸ்ட் பண்ணுற. நீ சிந்தனையை மாற்றிட்டியா? இயேசுவை ஏற்றுக்கொண்டியா? உன் வாழ்க்கை ரட்சகராக இயேசு ஏற்றுக்கொண்டியா?
ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குறதை நீ பழகுனியா? ஆவியானவர் காட்டுற வழியில் நீ நடக்கிறியா? இறை வார்த்தையை படிக்கிறியா? வார்த்தையை தியானம் பண்ணுறியா? ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடக்க முடியும். இன்றைக்கி இதுதான் ஐம் டெல்லிங் யூ அகெயின், தோஸ் பீப்புள் who discouragement you, உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குறவன் என்ன செய்வான்? உன்னை பற்றி அபாண்டமாக பழி போடான். they will ridicule you, spread rumors about you, even they threaten you. Amen. Hallelujah. From doing, for you to stop doing what God wants you to do. இவங்க வந்து உங்கள் மேலே அபாண்டமாக பழி போடுவாங்க, உங்கள் மேலே வதந்தி உண்டு பண்ணுவாங்க, உங்களை மிரட்டுவாங்க. நீ ஆண்டவர் செய்கிற காரியத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். ஏன்னா சாத்தான், their mind full of devil, full of the ideas of Satan. But first thing, you must clear your mind. உங்கள் சிந்தனையை கரெக்டாக வச்சுங்க. உங்கள் சிந்தனையை இயேசு கூட சரியாக வைங்க. உங்கள் சிந்தனையை நீங்கள் இயேசு கூட சரியாக வச்சா தான் எதுவுமே வந்து உங்களை அசைக்க முடியாது. If your mind is with Lord Jesus, nothing will come and shake you. Nothing can disturb you. இன்னைக்கு நெகேமியா மாதிரியே பதில் கொடுங்க. Instead of listening to them, just answer them like Nehemiah. I got great things to do. I got no time to come and see you. Just very simple. Amen. Hallelujah. இந்த மாதிரி ஆளுங்க, you no need to fight with discouragement people or your enemy. It is not worth it. நீங்கள் அவங்கள்ட்ட போய் தேடிட்டு போய் சண்டை போட்டு நான் நல்லவன் அப்படி இப்படி சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. Let God take revenge. Let God answer them. ஆண்டவரே பார்த்துக்குவார், ஆண்டவரே பழி வாங்குவார், ஆண்டவரே அவங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு இதுதான். If you try to join with the people of negative opinion, one day you will become negative also. இந்த சிந்தனை ஓடி போனவங்க கூட நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்கள் சிந்தனையும் ஓடி போயிடும். You cannot do what God, you cannot receive what God's plans for you. ஆண்டவரோட திட்டம் உங்களுக்கு என்ன வச்சுருக்காரு சொல்லி உங்களுக்கு கிடைக்காம போயிடும். இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால் இவங்க பின்னாலாம் ஓடுறதை விட்டுட்டு seek God. Don't waste your time going after these people. Just seek God. ஆண்டவரை தேடு. No need to defend yourself. நீ வந்து போய் நான் நல்லவன். Don't need to defend yourself. Just seek God and God will defend you. ஆண்டவர் உன்னை பாதுகாத்துக்கொள்ள. நீ ஆண்டவரை தேடு. இயேசு உன்னை பாதுகாத்துக்கொள்வார். நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் யாருக்கிட்டையும் தேடி ஓட கிடையாது, யாருக்கிட்டையும் போய் எதுவும் சொல்ல கிடையாது. நான் இயேசுட்ட மட்டும்தான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்னை வாழ வைக்கும் தேவனாக இருக்கிறார். I only go to Lord Jesus if this type of things people whatever happening to me. I only go to God. There's so much of proven. All my brothers and sisters know there are proof testimonies that God helped me, God saved me, God helped me. So I say the same God will help you, will be with you. ஆண்டவர் எனக்கு உதவி செய்த தேவன், என்னை காப்பாற்றின தேவன், என்னோடு இருக்கிற தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார். பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான். Those who criticizing, they will still criticize about you. Let them go with their criticism. Let them go with the criticism. You don't need to go and fight them. அவன் பேசிகிட்டு இருக்கட்டும். நீங்கள் இயேசு தேடுங்க. One day God's work through you, through your life will be proven correct. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நீ நல்லவன், நீ சரியானவன் சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு நிரூபிப்பார். உன் விசுவாசத்தை சரிப்படுத்து. Have faith and believe and have hope. Wait for the day to come. விசுவாசிங்க, இயேசு நம்புங்க, காத்திருங்க, பொறுத்திருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விடுதலைக்கான காலம் வரும். இயேசு உங்களை உயர்த்துவார். ஆமென். கிறிஸ்துவின்